ஹே ஸ்குவாட், வெல்கம் பேக்ங்க. தமிழ்நாடு டு காஷ்மீர் ரைடில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தாண்டி நாக்பூர் தாங்க போயிட்டுருக்கோம். நாக்பூருக்கு இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. இந்த நைட்டு நம்ம இந்த பங்க்கில் தான் ஸ்டே பண்ணோம். இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 8:30 சம்திங் ஆகுது. நைட்டு இந்த பங்க்கில் தாங்க டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணோம். இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க பசங்கள்லாம். டுடே டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு நாக்பூர் தாங்க. நாக்பூர் போயிடுவோம். வாங்க ஸ்குவாட், நம்ம மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணலாம். ஸ்குவாட் நம்ம கிளம்பியாச்சுங்க. ஓ, எங்கடா ஆளை காணோம், பறந்துட்டாரா அவரு? ஸ்குவாட் நம்ம இப்போ தான் போயிட்டு இந்த எனக்குள்ள தான் தாபாவில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இன்னும் நமக்கு நாக்பூருக்கு ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம கவர் பண்ணணும். ஏன்னா நேற்றுலாம் சரியான மழைங்க, ரைடே பண்ண முடியல. நேற்றுலாம் 200 கிலோமீட்டர் தாங்க ஓட்டணும். நம்ம பிளான் பண்ணது 500 to 600 கிலோமீட்டர் பிளான் பண்ணோம் பெர் டேக்கு. ஆனால் நேற்றுலாம் சரியான மழைனால 200 கிலோமீட்டர் கூட ஓட்டலாங்க. 180 தாங்க ஓட்டணும். அதே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா நம்ம முடிஞ்ச வரை சீக்கிரம் போகணும். ஏன்னா ஓவர் ஸ்னோஃபால் ஆகிட்டா ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம். சும்மா இல்லை, நம்மலாம் ஒரு மிடில் கிளாஸாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் போகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அப்படி போய் அங்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸ்குவாட். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அந்த ஆடு ஆக்சிடென்ட் வீடியோ. அது நான் தெளிவாக போடலை. ஆக்சுவலாக அது என்ன நடந்துச்சுன்னா, நம்ம அங்கே ஸ்டாப் எடுத்திருந்தோங்க. அந்த ஏரியாவில் ஸ்டாப் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஸ் காரு வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டு தான். அந்த ஹைவேல ஃபாஸ்ட்டாக தான் வருவாங்க எல்லாருமே. வந்துட்டு இருக்கும்போது யார் மேலே மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க மேலே தான் மிஸ்டேக்குங்க. ஏன்னா ஹைவேல யாராவது ஆடு மேய்ப்பாங்களா? மேய்க்கக்கூடாது. ஆனால் அவங்க ஹைவேல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. சடனாக உள்ளே வந்துச்சு ஸ்குவாட். அவன் அடித்து தட்டிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், பென்ஸ் காரா அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். படன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆடு ஸ்பாட் அவுட்டுங்க. ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுங்க. ஆனால் கடைசியில் பாவம் அவர் டெல்லிக்காரவர். ஆனால் ஆக்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில். என்னடா ஆக்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஸ்குவாட். அதனால் அவர், ஏன்னா அவனுக்கு அவன் ஊர் தானே, அதே மாதிரி அவங்கள பிடிச்சி வச்சுட்டாங்க. அவங்க மேலேயே மிஸ்டேக் இருந்தாலும் பாவம் டிரைவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. பிடிச்சி நிற்க வச்சுட்டாங்க. எப்போவுமே ரைட் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்கள் ஸ்குவாட். ஏன்னா நம்ம மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க, அதேமாதிரி இந்த நாய், இந்த ஆடு எல்லாம் குறுக்க வரும். நம்மளால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீடில் மட்டும் போங்க. அதுக்கு மேலே ஹை ஸ்பீடு எப்போவுமே எடுக்காதீங்க ஸ்குவாட். அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது எப்போவுமே ஹெல்மெட்டு, ரைடிங் கியர்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, மெயின் ஹெல்மெட் தான் ஸ்குவாட் நமக்கு முக்கியம். ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதாவது போலீஸ்காண்டி போடாதீங்க ஹெல்மெட், அந்த லோக்கல் ஹெல்மெட் வாங்கி உங்கள் உயிர் உங்களுக்காண்டி நீங்கள் போடுங்க ஸ்குவாட். எப்போவும் சொல்கிறது தான் ஸ்குவாட். எப்போவுமே நமக்கு எந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீடில் வண்டி போங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. அவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஸ்குவாட். நம்ம ஸ்பீடாக போகிறதுக்கு த்ரில்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு செகண்ட் அப்படிங்கும் போது அது மாறிடுச்சுன்னா நமக்கு தான் ஸ்குவாட் பிரச்சனை. எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க ரைடே போகிறாங்க, அடித்து பிரிச்சுட்டு போவாங்க, ஸ்பீடாக போவாங்கலாம். இல்லை, நம்மலாம் 80 தான் ஸ்குவாட். இந்த ஹைவேல 80 தான். 80 மெயின்டைன் பண்ணுறேன். 70 to 80 தான் ஸ்குவாட் கரெக்டாக சொல்லணும்னா. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா 4:30 சம்திங் இருக்குங்க நாக்பூருக்கு. இன்றைக்கி உள்ள டெஸ்டினேஷன் அடிச்சே ஆகணும். ஏன்னா நம்மளாம் நேற்று ஃபுல்லாக ரைட் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ரோட்லாம் லாரிலாம் ரொம்ப மோசம் ஸ்குவாட். எனக்கு என்னென்னு ஓட்டிகிட்டு போகிறாங்க, அடித்து போட்டாங்கன்னா தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க, நிற்கவே மாட்டுறாங்க. நான் வர வழியில் அவ்வளோ ஆக்சிடென்ட் பார்த்த ஸ்குவாட். பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஸ்குவாட் வண்டி ஓட்டுறதுக்கே. நமக்கு இதானே ஃபஸ்ட் டைம் லடாக் காஷ்மீர் சைட்லாம் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் லாங் ரைடு எடுத்திருக்கோம், பிக் லாங் ரைடு. அதனால் இந்த சைடில் நமக்கு தெரியாது எப்படின்றது. நம்ம நினச்சிட்டு இருந்தோம் வீடியோலாம் போடுவாங்கள்ல லடாக் போகிறவங்கலாம், இவ்வளோ ஜாலியாக இருக்குமோ, இவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி ரைடு ஸ்டார்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டை விட்டு அவுட்ரு வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது எவ்வளோ கஷ்டன்றது. ஏன்னா சும்மா கிடையாது ஸ்குவாட். நமக்கு டைமிங்க்கு சாப்பாடு கிடையாது, நம்ம நினச்ச சாப்பாடு கிடையாது, பிடிச்ச சாப்பாடு கிடையாது. அதாவது அங்கங்கே என்ன சாப்பாடு கிடைக்கிதோ அதை தான் சாப்பிட்டுக்கணும். அதுவும் இல்லாமல் தங்குறதுக்கெலாம் நம்ம பட்ஜெட் ட்ரிப்புனால டென்ட்டு தான் ஸ்குவாட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நேற்றுலாம் மலையில் டென்ட்டு போட்டு ஒரே டென்ட்டு தான் இருக்குது. அந்த டென்ட்டில் 3 பேர் படுத்துருந்தோம். அவ்வளோ கஷ்டம். தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, நம்ம நினச்ச மாதிரியே இருக்க முடியாதுங்க. நான்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் முன்னாடி. பரவாயில்ல, மோட்டோ விலாகர்ஸ்லாம் ஜாலியாக சுற்றுவாங்க, அதனால் செம்ம ஜாலியாக இருக்கும், ஈஸியாக ஓட்டிடலாம் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் செம்ம டயர்டுங்க, முடியலை. 3 நாளாக சீரியஸாக சொல்லலாம், நேற்று ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை ஸ்குவாட். சீரியஸாக அந்த டீ பஜ்ஜி அதை மட்டும்தான் நேற்று நைட்டு சாப்பாடு. இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். நேற்று ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை, தூக்கமும் இல்லை ஸ்குவாட். கொசுக்கடி
அவ்வளோ கஷ்டம். எல்லாம் பணக்காரவங்க போனாங்கன்னா ரூம் எடுத்துக்குவாங்க, ரூம் ஸ்டே அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. நம்ம போகிறது பட்ஜெட் பிளான் தான், பட்ஜெட் ட்ரிப் தானே ஸ்குவாட். அதனால் நமக்கு ரூம்ஸ்லாம் எடுத்தோன்னா அங்கே எங்கேயோ போயிடும். அதனால் நமக்கு டென்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டம் ஸ்குவாட். கர்நாடகாங்க அவங்களும் ஏதோ ரைடு தான் போயிட்டுருக்காங்களாட்டிருக்கு. கப்புள்ஸ் ரைடு போகிறாங்க, அவங்க கப்புள்ஸ் ரைடு போகிறாங்க. நமக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கான் பாருங்க. லே லடாக்கா யார் சொன்னா? பசங்கள்லாம் வந்தால் என்றைக்குமே பிரச்சனை இல்லை, கப்புள்ஸாக வந்தால் சேஃபாக வாங்க. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப ஸ்நாச்சிங். நம்மலாம் நைட் ரைடு அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறோம். அப்படி பார்த்தாலும் நைட்டு 10 மணி வரையாவது ஓட்டி தாங்க ஆகணும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டை கவர் பண்ணணும்ல. சில நேரத்தில் ரெயின், சில நேரத்தில் டிராஃபிக், எல்லாம் டைமிங் மிஸ் ஆகுது. ஒரு டேக்கு 400னா அதை அச்சீவ் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. புதுசாக இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க ஸ்குவாட். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம். நமக்கு இந்த மோட்டோ விளாக் மேலே ஃபுல்லு இன்ட்ரெஸ்ட்டுங்க. நான் அந்த கேமரா ஒன்று வச்சுருக்கேன், GoPro Hero 10. அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா 3 வருஷம் ஆச்சு, வீடியோ போட தெரியல, எப்படி போடுறது, எப்படி எடிட்டிங்கு, என்ன ஃபார்மேட்டு எதுவுமே தெரியாதுங்க. எதுவுமே தெரியாமல் வாங்கி வச்சுட்டு ஆர்வக்குள்ளால் வாங்கி வச்சுட்டு இருந்தோம். இப்போ இனிமேல் தான் கொஞ்சம் அதை பற்றி படித்து தெரிஞ்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்குவாட். எங்கடா போகிறாங்களா? ஸ்குவாட்டில் சேர்த்துக்குவோமா? அவங்கெல்லாம் கப்புள்ஸ் செட் ஆகாது. ஆமாம், நம்ம டென்ட்டு, அவங்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலு, நம்ம வேறு அவங்க வேறங்க. எப்போவுமே நார்த் சைட்லாம் வந்துட்டோன்னா ரொம்ப மோசம் ஸ்குவாட். ஹைதராபாத்தில் ஒரு ஏரியா போயிருந்தாங்க, சார்மினார்ன்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அது என்னடான்னு போய் கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது என்ன, நான் ஒரு கோயிலாக இருக்குமோ இல்லை பள்ளிவாசல் இந்த மாதிரி தேவஸ்தலம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஒரு கேட்டு தாங்க. அவ்வளோ பெருசில் ஒரு கேட்டு கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதான் டூரிஸ்ட் பிளேஸாக. அதையும் ஃபுல்லாக உள்ளே விசிட் பண்ண விடலைங்க. நேற்று ஏதோ ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அந்த ஏரியாவில், அதனால் ஃபுல்லாக விசிட் பண்ண உள்ள ஸ்குவாட். போனோம், அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனோம். அங்கே போலீஸ்லாம் விடலை, போகக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் தான் போகணும் அப்படின்ட்டாங்க. நம்ம வண்டியை பார்த்தாலே உள்ளங்க, டிஎன் வண்டியை பார்த்தோமே. பெட்ரோல் அடிக்கணுமா ப்ரோ? வேணாம், இடையில பங்க் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை, டோ பண்ண முடியாது. வி ஆல்சோ NS 200 பட் இட்ஸ் நாட் மை பைக். தமிழ் தெரியுமா? வேறு லெவல் ப்ரோ. எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து 4 நாளாக சின்னையோட கிளம்பி இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம். எங்கே ப்ரோ போகிறீங்க? ஓகே, இல்லை டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்டேன். லேதானா? ஸ்ரீநகர் போவீங்களா? ஸ்ரீநகருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவீங்களா? ஓகே ப்ரோ, நாங்களும் சேம். இல்லை நீங்கள் பசங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை ப்ரோ, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஃப்ரெண்டா? சாரி ப்ரோ. இப்போ ஸ்டேலாம் எப்படி ப்ரோ? ஹோட்டல் தான். நாங்கள் டென்ட்டு தான் ப்ரோ. ஓகே, அதான் பசங்களை, அதனால தான் சொன்னேன், பசங்களாக இருந்தால் டென்ட்டு போட்டு இருந்துக்கலாம். கேர்ள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டே ஹோட்டல் தான் எடுக்கணும். ஏன் ப்ரோ? ஒதுக்கலை, சேஃப்டி. நம்ம நாடு எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், அதனால் சேஃப்டிக்கு சொல்கிறேன் ப்ரோ. வீடியோ போடலாம்ல? ஸ்டே தான், நம்ம டென்ட் இருக்குது நமக்கு, அப்போ கண்டிப்பாக செட் ஆகாதுடா.